இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சது இந்த நகர மீன் மட்டும்தான். மீனக்கா காலையிலேயே வந்து கூப்பிட்டாங்களாம். ஆனால் நம்மளுக்கு சவுண்டு ஒன்றும் கேட்கல. அதனால போய் வித்துட்டு வந்துட்டாங்க. கொஞ்சமாக தான் கிடந்துச்சு. ஒரு 4 மீன் தான் பெரிய மீன் கிடச்சிச்சு. மற்ற எல்லாமே ரொம்ப பொடி மீன். சரின்னு சொல்லி பொரிக்கலாம் வேணாம், சும்மா குழம்பு வச்சிருவோம் அப்படின்னு சொன்னால் இவன் ரொம்ப குசி ஆயிட்டான் மீனை பார்த்த உடனே. அதை உட்காந்து கேட்ச் பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருந்தான். என்ன மாதிரி கேட்ச் பிடிக்கிறான்னு மட்டும் பாருங்க. கிரிக்கெட் வீரர்களே தோற்று போயிடுவாங்க அந்த அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தான். ஒரே குசியாக இருந்துச்சு எனக்குமே. சரின்னு சொல்லிட்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணதான் பெரிய சம்பவமே என்னன்னா, பருப்பு துவையல் செய்வோம், நம்மளுக்கு இன்னைக்கு பொரிச்ச மீனும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிளகாயை உட்காந்து சுட்டுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா மிளகா காரம் ஏறி மூக்குள்ளெல்லாம் போய் எனக்கு பயங்கரமாக காய்ச்சலே வந்துடும் போல. அந்த அளவுக்கு பெருசாக கோல்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ காரம் மிளகா. சரின்னு சொல்லிட்டு எப்படியோ செஞ்சாச்சு. கூடவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பவும் போல மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் முட்டையும் பொரிச்சு வச்சுக்கிட்டேன். ஆனால் இந்த துவையல் செஞ்சது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. என்னன்னா இந்த மீன் குழம்புக்கும் அதுக்கும் எடுக்கவே இல்லை. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, ஆனால் ரெண்டுக்கும் செட் ஆகலை. இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்ச